பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் நாம் வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையில் 3 பகுதியான ஆழமான சத்தியத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இந்த பகுதியில் ஒரு ஆழமான சத்தியத்தையும், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்பது அடுத்த பகுதியான சத்தியத்தையும், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற பகுதியில் 3வது ஸ்டெப்பாக அழகான ஒரு சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து எதை பேசினாலும் எதை செய்தாலும், பிதா எதை சொல்லுகிறாரோ அதையே பேசுகிறேன், பிதா எதை செய்ய சொல்லுகிறாரோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லி நேர்த்தியான வார்த்தைகளை அழகாக அவர் பேசுகிற ஒவ்வொரு சொற்களிலும் ஆழமான சத்தியங்கள் உண்டு. இங்கு அதை பார்க்கிற போது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்று சொல்லுகிறே பார்க்க முடிகிறது. இதில் மிக நேர்த்தியான ஒரு சொல் நிலைத்திருந்தால். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கணும், அவர் நம்மிலே நிலைத்திருக்கணும். இந்த 2 பகுதியும் ஒன்று போல காணப்படுகிற போது தான் அங்கே அடுத்த பகுதிக்குள்ளே நாம் செல்ல முடிகிறது. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லுகிற வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல முடிகிறது. அப்படின்னா நிலைத்திருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு சொல்லாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நிலைத்திருத்தல், இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கிற போது மட்டும்தான் நாம் கனிகளை கொடுக்க முடியும். அதே வண்ணமாக அவரும் நம்முடைய வாழ்க்கையோடு கூட நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் சிறப்புடையவர்களாக காணப்பட முடியும். அன்பானவர்களே, அப்படியானால் கர்த்தர் நம்மளே நிலைத்திருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறத பார்க்க முடிகிறது. இதில் செய்ய முடியாது என்பது ஒன்று, செய்யக்கூடாது என்பது ஒன்று. செய்ய முடியாது என்பது நமக்கு நாமே செய்ய இயலாத ஒரு காரியம், செய்ய முடியாது என்பது. ஆனால் செய்யக்கூடாது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மிலே நிலைத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு நாமே நம்மிலேயும், நமக்கு நாமே பிறரிலும், நமக்கு நாமே ஒருவருக்கொருவர் எதை செய்தாலும் அதை செய்ய முடியும் என்பது தான் இதில் வலியுறுத்தி சொல்லி இருக்கிற மேலான ஒரு காரியம். சரி, இதில் நிலைத்திருந்தால் என்று சொல்கிற பாதையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் கூட அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இங்கே இன்னும் ஒரு ஆழமான சத்தியத்தை இயேசு தாமே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது தான் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு கட்டளையாக கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. என்ன கட்டளை? என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள். முதல்ல நீங்கள் அல்லது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருந்தால் மட்டும்தான்
அவர் நம்மளே நிலைத்திருப்பேன், நிலைத்திருக்க முடியும் என்கிறத தெளிவுபடுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்படின்னா இன்னையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம், இயேசுவே நான் உம்மோடு கூட நிலைத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த தீர்மானத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏறெடுக்க கர்த்தர் விரும்புகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவரோடு கூட அவருடைய வாழ்க்கையோடு கூட நாம் நம்மை இணைத்து கொள்ளுகிற போது தான், அல்லது நிலைத்திருக்கிற போது தான் அவர் நம்மிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அன்பானவர்களே, இன்றைக்கி பல நேரங்களில் நமக்கு நாமே சிந்திக்கிறோண்டு, என்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், நான் எதை வேணாலும் நான் செய்ய முடியும், நான் நினச்சதை சாதிப்பனாக்கும் அப்படின்னு பல நேரங்களில் சொல்லுகிறத நான் நேரடியாக கேட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மட்டும்தான், அல்லது அவர் நமக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அவருக்கு பிரியமானதை நம்மால் செய்ய முடியும், செய்யக்கூடும். இல்லைன்னா செய்ய முடியாது, இயலாது என்பது தான் இந்த பகுதியினுடைய ஆழமான சத்தியமாக இருந்து கொண்டிருக்குது. அந்த நிலைத்திருத்தல் என்று சொல்லுகிற போது கர்த்தருடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு நாமே அவரில் நிலைத்திருக்கும்படியாய், நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ தான் அங்கே பிரிண்டில் இல்லாத ஒரு சொல்லை இணைத்து நம்ம இணை சொல்லாக நாம் சொல்லுகிற போது தான் அந்த வார்த்தை முழுமையடைகிறதாக நான் பார்க்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது தான் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அழகான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க முடிகிறது. அன்பானவர்களே, அப்படின்னா கர்த்தரை கொண்டு கர்த்தரால் நாம் எதை செய்யணும்னாலும் அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவரும் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் இந்த ஒரு தீர்மானம் லைஃப் லாங், வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும், நம்முடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்யும், நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை நமக்கு நாமே நிறைவேற்ற முடிகிறதாக இருந்து கொண்டு இருக்குது. அந்த நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் எப்பொழுது பேசினாலும் அவர் முதலாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி, அடுத்தபடியாக சுஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சுஸ்தப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானா நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் மனுஷன் எதை வேணாலும் சம்பாத்தியம் பண்ணலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அதனுடைய எண்டு, அதனுடைய நிறைவு நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். அதுதான் வார்த்தை அழகாக சொல்லு இல்லையா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வாழுகிறான் என்பது பெரிதல்ல, எப்படி வாழுகிறான் என்பது தான் மிக முக்கியமான காரியம். எத்தனை வருஷம் வயது என்பது முக்கியமல்ல, எத்தனை வருஷத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தான் என்பது தான் மிக முக்கியமான காரியம். குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் தரம், அந்த தரம் பரலோக ராஜ்யத்தின் நேராக கொண்டு செல்லும்படியாய் அவருடைய வார்த்தையோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைத்திருக்க வேண்டும் என்பது தான் நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிற பாதையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் எப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்கிறோமோ அந்த நேரத்திலேயே நம்மை அவரோடு கூட நிலைத்திருக்க செய்யும்படியாய் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அதில் நடைபோடுவோம் என்று சொன்னால் we will be success, you will be success. உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கையில் நடைபோட முடியும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். எப்படி வேணாலும் வாழலாம், அது கடைசியில் பார்த்துக்கலாங்க
அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லைங்க, எப்போ வார்த்தையை கேட்கிறோமோ அப்பொழுதே அவருடைய வார்த்தையோடு வாழ்க்கையோடு கூட நிலைத்திருக்கும்படியாய் நம்மை இணைத்து கொள்கிறது தான் அந்த அஸ்திபாரம். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு சமமாக அது இணைக்கப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் கூட வாசிக்க முடிகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது அடுத்து ஒரு அழகான ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. என்ன வாக்கு தத்தம்? நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை நாம் கேட்கிறோம், பெற்றுக்கொள்ள முடிகிறது. நிலைத்திருந்தால் அந்த பாதையிலே செல்ல முடிகிறது. அதோடு நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதல்ல. இந்த உலக வாழ்க்கையிலையும் நாம் எதை விரும்புகிறோமோ, எதை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அவைகளையும் நாம் அவர்களை ஷேர் பண்ணி பகிர்ந்தளித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் நடைபெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரீர குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆன்மீக நிறைவோடு கூட நாம் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்டுக்கொள்கிறது, இந்த உலக வாழ்க்கையில் மனுஷன் வாழுகிறதுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, அத்தியாவசிய தேவைகள். விசேஷித்த விதமாக இந்த நாட்களில் அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிற, பள்ளியின் இறுதி வகுப்பில் படித்து கொண்டு தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிற அல்லது எழுதின மாணவர்கள் மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, கல்லூரியில் செமஸ்டர் தேர்வுகளுக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள், கல்லூரி மதிப்பெண்களில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்பு. சரி, கல்லூரி வாழ்க்கையை முடித்தாச்சு, அடுத்து தேவை என்ன? நல்ல ஒரு ஊதியத்தை கொடுக்கிற, வருமானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு சிறந்த வேலையை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். அதோடு நின்று விடலை. வேலைக்கு போய் சம்பளம் வாங்கின உடனே பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எடுக்கிற பிரயாசை சித்தி பெற செய்கிறதாக இருக்கணும். சரி, அதோடு பிள்ளைகளை பெற்று நல்லதொரு குடும்பமாக நாம் சிறந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாமே எதிர்பார்க்கிற காரியங்களாக இருந்து கொண்டு இருக்கு. சரி, அதோடு முடிஞ்சு போகுதா? ஒரு நல்ல கார் வாங்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், நமக்கு நாமே ஒரு மன திருப்தியோடு கூட வாழணும். லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லுவேன், வாழ்க்கையின் நிறைவு. அப்போ தான் நாம் எடுக்கிற பிரயாசைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் இங்கே சொல்லுகிற பார்க்க முடிகிறது. நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுக்கிற பார்க்க முடிகிறது. எப்போ இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். தேவ ஆலயத்துக்கு கடந்து போகிறோம், வேதாகமத்தை காலையில் எழும்பி படிக்கிறோம், தியானம் பண்ணுகிறோம். படிக்கிறதோடு நின்று விடக்கூடாது. ஆலயத்தில் வார்த்தைகளை வசனத்தை பிரசங்கத்தின் மூலமாக கேட்கிறதோடு கூட நின்று விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிற போது தான் நாம் எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் அழகாக சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அப்படி பெற்றுக்கொள்ளுகிற நிறைவில் யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து திரும்பவும் ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இவைகளை இயேசு கிறிஸ்து எதற்காக சொன்னாராம்? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. என்னுடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சந்தோஷம்
நம்மிலே நிலைத்திருக்கும்படிக்கு என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் 2 சொல் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று நிலைத்திருக்கும்படிக்கும், 2வது நிறைவாக இருக்கும்படிக்கும். இந்த நிறைவு என்று சொல்லுகிற சொல்லுக்கு இணையான சொல் என்ன செய்யும் தெரியுமா? பரிபூரணம். என்னுடைய வாழ்க்கை பூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் பரிபூர்ணமாக நான் காணப்படுகிறேங்க. சிலர் கேட்குறவங்க இல்லையா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், ஆண்டவருடைய புண்ணியத்தில் எல்லாம் நேர்த்தியாக கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார், பரிபூர்ணமாக இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியாக அமைதியாக இருக்கும் இல்லையா? இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற போது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை அந்த நிறைவும் அல்லது நிலைத்திருத்தல் சந்தோஷமும் உங்களுக்குள்ள முழுமையாக இல்லைன்னா, இந்த செய்தியினுடைய கடைசி வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு நிமிஷங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வேளையில் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீங்க சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு இயேசு சொன்ன அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும்படிக்கும், நம்முடைய சந்தோஷம் நமக்கு நாமே நிறைவாக இருக்கும்படியும் கர்த்தர் இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படிங்கிறதான் முக்கியம். சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நானும் விரும்பத்தான் செய்கிறேன், பிரயாசப்பட்டு தான் பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறது எனக்கு இங்கே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நோ, கர்த்தருடைய வார்த்தையில் இன்றைக்கி நிலைத்திருக்கும்படியா, ஆண்டவரே நான் எங்கே போவேன், நீர் தான் எனக்கு தஞ்சம் என்று உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்யும்படி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பறந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினம் சாய்ந்திழை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தே சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே நாம் வாசிக்க முடிகிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நிலைத்திருத்தல் என்று சொல்லுகிற போது அவர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளுகிற காரியம், ஒரு திராட்சை செடியை அவர் எடுத்து இங்கே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திராட்சை செடி எப்படி கனி கொடுக்குமோ அதே வண்ணமாய் கனி கொடுக்கிற ஒரு செடியாக அவர் தன்னைத்தானே இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதே வேளையில் என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது.
திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பிதாவானவர். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பணியாளராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக கனி கொடுக்கும்படியாய் இந்த உலகத்துக்குள் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. ஆகையினால அங்கே சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனுடைய பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்குது, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. அதிக கனிகளை கொடுக்கும்படி அப்படின்னா வாழ்க்கையில் சாதாரண ஒரு நிலையோடு கூட நாம் நின்று விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் அது அதிக 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 கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். மிகுதியான கனிகளை கொடுக்கும்படி, அதுதான் அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்கிறாராம், அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. காய்ந்த குச்சிகளை ஒடித்து தூர போட்டுட்டு, அல்லது கனி கொடுக்க இயலாத அந்த செடிகளில் இருக்க கொடிகளை அதை பீத்து எடுத்து அல்லது கட் பண்ணிட்டு அந்த செடி மிகுந்த கனிகளை, அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாய் உரமிட்டு தண்ணீர் விடுகிறத அங்கே இயேசு கிறிஸ்து செய்கிற பணியாக அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பிதாவும் அதே பணியை இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். சரி, கடந்து வருவோம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். எப்படி அப்படின்னு பார்க்கிற போது உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. இதே சொல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும், அஸ்திபாரமிடப்பட வேண்டும். அதில் நம்முடைய விசுவாசம் அங்கே துணை செய்கிறதாக இருந்து கொண்டு இருக்குது. ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் இன் வேர்டு, ஃபெய்த் இன் பவர். கர்த்தரிலே விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையிலே விசுவாசம். இதுதான் அந்த நிலைத்திருக்கிறதுக்கு நேராய் அந்த விசுவாசத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்கிறோம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை கூட வாசிக்க முடிகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் மூலமாகவே கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. உம்முடைய வசனம், கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருந்து கொண்டிருக்குது. தீபம் வெளிச்சத்தை கொடுக்கலன்னு சொன்னால், விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கலன்னு சொன்னால் அங்கே இருள் நிறைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் இருளடைந்து போய்விடக்கூடும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையாகிய விளக்கும் வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்குது. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேத வசனங்களை பரிசுத்த வேதாகம மூலமாக நாம் வாசிக்க சமயத்தை பயன்படுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் வார்த்தையை கேட்கும்படியாக தேவனுடைய ஆலயத்தில் அல்லது தொலைக்காட்சியின் மூலமாக, வானொலி மூலமாக நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்துகிற போது தான் நம்முடைய கால்களுக்கு அது தீபமாகவும் வெளிச்சமாகவும் அவருடைய வசனம் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் மூலமாக சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த 3ஆம் வசனுடைய இறுதியில் அதனுடைய தொடர்ச்சி நிறைவாகிறத பார்க்க முடிகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார். அதனுடைய நிறைவு இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசைகளையும், நம்ம சென்று கொண்டிருக்கிற எல்லா பாதைகளையும், நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் சித்தி பெற செய்கிற செயலை இங்கே நமக்கு நாமே பெற்றுக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி யோவான் 15:8 இயேசு சொல்லுகிற பார்க்க முடிகிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நமக்கு நாம் செய்கிறதெல்லாம் நமக்கு வாழ்க்கையின் நிறைவை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு நின்று விடுகிறதில்ல. என் பிதா மகிமைப்படுவார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாகவும் கருதப்படுவார்கள். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு அன்பான சுவிசேஷக சகோதரனே, எனக்கு அன்பான போதகர்களே, பாஸ்டர்களே, இந்த இடத்த நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற போது தான் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று கருதப்படுகிறீர்கள். இறை மக்கள், விசுவாசிகள் என்று சொல்லக்கூடும். அதோடு நின்று விடுகிறதில்ல, நீங்கள் அவருடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியும் இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிற பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய சீஷனாக, சுவிசேஷகனாக, போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக கர்த்தரால் பயன்படுத்துகிற வல்லமையான கருவிகளாய் கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகிக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் கொள்கிற மாத்திரமல்ல, தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மெடிடேஷன் டைம் ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது என்ன நடக்கும்? மத்தேயு 7:17 இயேசு சொல்லுகிறாரு, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. நாம் ஒரு நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரமாக கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தரால் பயன்படுத்துகிற வல்லமையான கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கருவிகளாய், அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நீங்களும் பயன்படுத்தப்படுறீங்க, உங்களையும் பயன்படுத்தப்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே அழகாக சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி கனிகள் என்று சொல்லுகிற போது கலாத்தியர் 5:22 அங்கே பவுல் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்கணும். அப்போ தான் அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள் கடந்து செல்ல முடியும். மாத்திரமல்ல, கொலோசியர் 1:10 எழுதப்பட்டிருக்குது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு சொல்லை இங்கே நான் பார்க்க முடிகிறது. திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. அந்த கனிகள் நற்கிரியைகளை கொடுக்கிறதாக இருந்து கொண்டிருக்கணும். அதுதான் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது குற்றம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குது. அன்பானவர்களே, நல்ல நன்மைகளை மற்றவர்களுக்கு எப்பெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அதே வேளையில் ஒரு எச்சரிக்கையின் சத்தம் கொடுக்கப்படுகிறது, நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறேன், நன்மை செய்கிறவர்களுக்கு கூட சில நேரங்களில் சில தீமை செய்கிற வேலைகள் உண்டு. அந்த தீமை கூட மறந்து செய்து விடக்கூடாது. நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது மனுஷீக சுபாவம், நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வது பிசாசுனுடைய சுபாவம். அதே வேளையில்
தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு கனியின் சுபாவம் இருக்குது. அது கர்த்தருடைய குணாதிசயம். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குணாதிசயம் இருக்குது? இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவரே, நான் நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாக நல்ல வாழ்க்கையில் நான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையில் நான் அஸ்திபாரம் இட்டிருக்கிறேனா? நிலைத்திருக்கிற செய்திருக்கிறேனா? இதை நமக்கு நாமே சிந்தித்து பார்ப்பதற்கு, தற்பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு இன்று கர்த்தர் இந்த வேலை தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை கர்த்தர் அழகாக அந்த வார்த்தையில் வலியுறுத்துகிற பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளவும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ளுகிறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போகக்கூடுமோ என்று சொல்லுகிற எச்சரிக்கையின் சத்தத்தையும் அறிந்து கொள்ளணும் என்கிறது தான் கர்த்தர் விரும்புகிற காரியம். வார்த்தையின்படி நடந்தால், கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு கூட நாம் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும். இல்லைன்னா இழந்து போக வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. கூச்சலிட்டாலும் நமக்கு எந்த பதிலும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையின் கிரியையிடத்தக்க பலனை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அமைதியான பதிலோடு கூட நின்று விட வேண்டியிருக்கும். ஆகையினால் இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நாம் நிறைவு செய்யும்படியாய் அவருடைய கரத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். அன்பின் தேவனே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட நீர் பேசின அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கனி கொடுக்கிற, நல்ல கனி கொடுக்கிற அருமையான மக்களாய், மகனாய், மகளாய், பெற்றோர்களாக கர்த்தாவே உண்மையிலே நிலைத்திருக்கத்தக்கான ஒரு புதிய வாழ்வை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கடந்த நாட்களில் நான் குறைபட்டிருந்தேனே, கடந்த நாட்களில் நான் தீமை தானே செய்துக்கிட்டு வந்தேன், கடந்த நாட்களில் நான் இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் கேட்க முடியாதபடிக்கு என்னுடைய காலத்தை நான் இழந்து போனேனே என்று சொல்லி துக்கத்தோடு கூட காணப்படுகிற சில உள்ளங்களையும் நான் அந்த வெளியில் பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். கடந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொருவருடைய பாதைகளையும் தீபமாய் வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பணி செய்கிற இடத்திலையும் சமுதாயத்திற்குள்ளும் கர்த்தாவே உம்மை பிரகாசிக்கிற மக்களாய், மகனாய், மகளாய் இன்றைக்கு விருத்தியடைய நீர் காண செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் நீர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய பிரயாசங்களையும் நீர் வர்த்திக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.